வணக்கம். இந்திய தேசிய அரசியலை நீண்ட நாளா கவனிச்சுக்கிட்டு வரவங்க எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் உண்டு. அது என்னன்னா, பாஜகவுடைய அசூர வளர்ச்சி. குறிப்பா சொல்லணும்னா, மாநிலங்கள்ல அவங்களுடைய வளர்ச்சி மிக சாதாரணமா ஈஸியா ஆளுங்கட்சியா மாறுனது எப்படின்னு எல்லாருக்கும் தெரியாது. இப்ப யுபி, மகாராஷ்டிரா, பாண்டிச்சேரி, டெல்லி, அசாம், கடைசியா ஒரிசா. எல்லாத்துலயுமே அவங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாது இருந்தாங்க. கடைசியில பார்த்தா எல்லாத்தையும் வலுவான ஆளுங்கட்சியா மாறுனாங்க. இந்த மேஜிக்கு இவங்க எப்படி செய்றாங்க? எப்படி தான் சாத்தியம்? அப்படின்னு பல பேர் ஆச்சரியப்பட்டாங்க. அது எப்படின்னு தெரிஞ்சதுன்னா, தமிழ்நாடுல அவங்க அரசியல் விளையாட்டுகள ஆரம்பிக்கும்போது, அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் இறந்த பின்னாடி தான் அவங்க ராஜதந்திர விளையாட்டு இங்க ஆரம்பிச்சாங்க. ஜெயலலிதா அவர்கள் இறந்த பின்னாடி, சசிகலா அவர்கள் சின்னம்மா அவதாரம் எடுத்தாங்க. அவங்க கிட்ட அதுக்கு முன்னாடியே ஜெயலலிதா காலத்திலேயே கட்சியும், ஆட்சியும் அவங்க கண்ட்ரோல் தான் இருந்தது. அதனால 2மே அவங்ககிட்ட ஈஸியா சரணடைஞ்சிருச்சு. அனைவரும் எதிர்ப்பு இல்லாம அவர ஏத்துக்கிட்டாங்க. இந்த ஜெயலலிதாவுக்கு பாடிய போற்றி பாடல்கள், துதி பாடல்கள், கோஷ்டி கானங்கள் எல்லாம் சின்னம்மாக்கு தகுந்த மாரி மாத்தி எழுதி, புது பாடல் பாட ஆரம்பிச்சாங்க. சின்னம்மா, ராஜமாதா, தியாகத் தலைவி அப்படின்லாம் கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் நெடுஞ்சான் நெஞ்சான் கடையா கீழ விழுந்து, எந்த இடம் பாராம கீழ விழுந்து வணங்கி தெய்வத்த கும்புற மாரி கும்புறதுல அவங்க தனி பயிற்சி பெற்றவங்க. அவங்க அளவுக்கெல்லாம் யாரும் செய்ய முடியாது. ஒரு முறை ஜெயலலிதா அவர்கள் அவங்களுடைய கட்சி அலுவலகத்துக்கு வர்றாங்க. எப்பவும் அபூர்வமா தான் வருவாங்களாம். வழியெல்லாம் தோரணம், வாழை மரம் கட்டி, மைல் கணக்கா கட்சிக்காரங்க பாதி குனிஞ்ச நிலைமையில யோகாசனம் பண்ற மாரி, அவங்க ஆஃபீஸ் போய் சேர்ற வரைக்குமே குனிஞ்சு நின்னுருந்தாங்க. அது யோகாவிலேயே ஒரு கின்னஸ் யோகாவா சொல்லலாம். அந்த அளவுக்கு முரட்டு பக்தர்கள் அவங்க, விசுவாசிங்க. எந் எ அதுவும் இந்த பார்ப்பன அக்ரஹாரம் பெங்களூர்ல இருந்த சிறைச்சாலையில இருக்கும்போது, மொட்டை அடிக்கிறது, அங்க போய் புனித யாத்திரை மாரி போய் நின்னு அளந்தது, பலவிதமான பக்தி சடங்குகள் பண்ணத பார்த்து உலகமே ஆச்சரியப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய விசுவாசிகள். அதுல ரொம்ப பயிற்சி பெற்றவங்க அவங்க. அவங்க மாரிலாம் மத்தவங்க காப்பி அடிக்க முடியாது. சசிகலா என்ன பண்ணாங்கன்னா, 138 எம்எல்ஏவும் கூவாத்தூர் நட்சத்திர விடுதியில அனைவரையும் ஒருங்கிணைச்சு, கவர்னருக்கு தகவல் அனுப்புறாங்க. அது மாரி ஆட்சி அமைக்க எங்கள கூப்பிடுங்க. நாங்க தான் அடுத்த ஆட்சி அமைப்போம். எல்லா எம்எல்ஏக்களும் எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கடிதம் அனுப்புனாங்க. ஆனா, ரொம்ப நாளா கவர்னர் இவர் ஆட்சி அமைக்க கூப்பிடவே இல்ல. எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம். அந்த மாரி ஒண்ணும் லேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? ஏன் இப்படி தயங்குறாங்க? எதுக்காக இப்படி தயங்குறாங்கன்னு சொல்லி காலம் கடத்துறாங்கன்னு எல்லாம் யோசனை பண்ணாங்க. அது என்னன்னு பின்னாடி தான் தெரிய வந்தது. சொத்து குவிப்பு வழக்குல ஜெயலலிதா அவர்கள் மீது இருந்த கேஸ்ல திடீர்னு அப்ப தீர்ப்பு வருது. அதுல அந்த கேஸ்ல சசிகலாவ கொண்டு போய் ஜெயில்ல அடைச்சிடுறாங்க. சரி, இங்க ஒரு தலைமை வெற்றிடம் உருவாகும்னு நினைச்சா, டிடி அடுத்த இடத்துக்கு வந்துடுறாரு. ராயபுரம் தொகுதியில எல்லாரையும் டெபாசிட் இலக்க வச்சு மிகப்பெரிய தலைவரா உருவாகிட்டாரு. சரி, இது கதை போற போக்கு சரியில்லையேன்னு சொல்லி, அவர கொண்டு போய் அந்நிய செலவாணி வழக்குல டெல்லியில சிறையில அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க நினைச்ச மாரி ரிசல்ட் கிடைச்சது. அவரு சசிகலா அவர்கள் எடப்பாடி அவர்கிட்ட ஆட்சிய குடுத்துட்டு போனாங்க. முதலமைச்சரா பண்ணிட்டு போனாங்க. திருப்பி குடுப்பார்ன்னு நினைச்சாங்க ஓபிஎஸ் மாரி. ஆனா அது நடக்கலன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஓ ஓபிஎஸ் என்ன பண்ணாங்கன்னா, சசிகலா இருக்கும்போதே ஒரு விளையாட்ட ஆரம்பிச்சாங்க. அவருக்கு எதிர்ப்பே இல்லாத நேரத்தில, இவரு போய் முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு, அ ஜெயலலிதா சமாதியில தியானம் பண்ணார். அது ஒரு விசித்திரமான தியானம். அ சசிகலா ஜெயலலிதா ஆன்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. இதுக்கு கட்சியில மனக்குமுறல் இருக்குது அப்படின்னு சொல்லி, ஒரு விவேகானந்தர் ஸ்டைல்ல ஒரு தியானம் உட்காந்துட்டாரு. அதனால சசிகலாவ பிடிக்காதவங்களும், கட்சியில அவருக்கு எதிரா இருந்தவங்களும் இவர் பின்னாடி திரண்டாங்க. கட்சி அப்பவே 2ஆ மாறிருச்சு. அது யார் சொல்லி அவர் செஞ்சார்ன்றது பின்னாடி தான் தெரிஞ்சது. ஆடிட்டர் சொல்லி தான் செஞ்சாராம். அத அவரே சொல்லிட்டாரு. முதல்லயே அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க இத. சசிகலா ஜெயிலுக்கு போன பின்னாடி, இவங்க 2 பேரும் ஒருங்கிணைச்சு, இவர் ஒருங்கிணைப்பாளரும், அவர் முதலமைச்சரும் மாத்திட்டாங்க. ஆட்சி அதிமுக நடத்தினாலும், ரிமோட் கண்ட்ரோல்ல அது பாஜக ஆட்சியா தான் இருந்தது. அது உலகமே அறிஞ்ச உண்ம. அப்பவே ஆட்சி அவங்களுக்கு வந்துருச்சு. இங்க என்ன ஒரு விசேஷமா நடந்ததுன்னா, எடப்பாடி அவர்கள் திடீர்னு தனி தலைமையை நோக்கி நகர்ந்துட்டார். அவர் கூட இருந்த முக்கியமான மினிஸ்டர், கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்கள வச்சுட்டு, அழகா ஓபிஎஸ்ஸ வெளிய தள்ளிட்டு, தனி தலைமையா மாறிட்டார் அவரு. அதனால தான் ஒரு சிக்கல் உருவாச்சு. ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் இருந்திருந்தாருன்னா, அவங்க சொல்றதுக்கெல்லாம் கேட்டு எப்பவோ 2024லயே காரியத்த சாதிச்சிருப்பாங்க. எடப்பாடி என்ன பண்ணாருன்னா, தந்திரமா கூட்டணி விட்டே வெளிய ஓடி போயிட்டாரு. சினிமாவெல்லாம் பார்த்துருப்பீங்க. கதாநாயகி தப்பிச்சு வெளிய ஓடும்போது, அவங்க குழந்தைய தூக்கி மாடியிலேருந்து கீழ போட்டுருவோன்னு காட்டுனாங்கன்னா, கதாநாயகி திருப்பி உள்ள சரணடைஞ்சிருவாங்க. அதே மாரி இவங்களுக்கும் பண்ணாங்க. செங்கோட்டையன் அவர்கள இன்னொரு தலைமையா உருவாக்கி, அவர் கூட இருந்த 6 அமைச்சர்களையும் அவர் பின்னாடி கொண்டு போய், கட்சியிலே எடப்பாடி ஓரங்கட்டுற மாரி ஒரு கேம் விளையாடுனாங்க. அண்ணன் எடப்பாடி திருப்பி போய் சரணடைஞ்சிட்டாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான்.
சரி, இப்போ தமிழக அரசியல் களத்தை இயக்குறது யார் தெரியுமா? சந்தேகமே வேணாம், பாஜக தான். அவங்க 5க்கு மேற்பட்ட கட்சிகள ஆப்பரேட் பண்றாங்க. அது எதுனா, முதல்ல அதிமுக. அதிமுகவ அவங்க தான் ஆப்பரேட் பண்றாங்க. அது உங்களுக்கு எந்த டவுட்டும் வேணாம். 2வது தாவேகா கட்சித் தலைவர் விஜய். அவர் கட்சி ஆரம்பிக்க வச்சதே அவங்க தானாம். அதுக்கு பல சான்றுகள் உள்ளது. அவரு கூட்டணியில சேரல அதிமுக, பாஜக கூட நேர்ல சேரல ஒழிய, அவருடைய அரசியல் திமுக எதிர்ப்பு அரசியல் தெளிவாவே தெரியுது. அவர் அந்த பக்கம் இருந்தா கல் எறியறாரு, அம்பு எறியறாரு. தீவிர எதிர்ப்பு அரசியல் அவர் தான் முன்னெடுக்கிறாரு. அவருக்கு வெளி தெரியாத ஒரு கூட்டணி தான் அது. அவரு விஜயுடைய வீட்டுக்கு மத்திய போலீஸ் பாதுகாப்பு குடுத்துருக்காங்க. இது இன்னொரு அத்தாட்சி. 3வது, எப்பவுமே பாஜக யாரையாவது கட்சி ஆரம்பிக்க வச்சா, அவங்க கிட்டேருந்து ஒரு ஆளை நிர்வாகம் பண்ண அனுப்புவாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும்போது அர்ஜுன் மூர்த்தி அனுப்பிச்சாங்க. இப்போ இவருக்கு விஜய்க்கு ஒரு ரிட்டையர்ட் ஐஏஆர்எஸ், அவரும் ஆர்எஸ்காரர் தான், ஒரு அதிகாரி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தெளிவான சான்றுகள். இதுக்கு முன்னாடி அவங்க தமிழ்நாட்டில் ரஜினியும் கமலையும் அரசியலுக்கு இழுத்துட்டு வந்தாங்க. எதுக்காகனா, இந்த இருதுருவ அரசியலை ஒழிக்கணும்னு. ஏன்னா 70% ஓட்டு திமுக, அதிமுக இருதுருவ அரசியல்லே போகுது. அது 4 துருவ அரசியலாக மாற்றலாம்னு சொல்லி ரஜினி கமலை கூப்பிட்டு வந்தாங்க. 2 பேருக்கு வலுவான ரசிகர் மன்றம் உண்டு, பெரிய தலைவர்கள். அதில் ரஜினிகாந்த் கடைசி நேரத்தில் தப்பிச்சு போயிட்டார். ஆர்வம் இல்லை, உடம்பு சரியில்லைன்னு. கமலஹாசன் வேறு வழி இல்லாமல், விருப்பமே இல்லாமல் பேருக்கு அரசியல் பண்ணார். அவர் வலுவான வாக்கு வங்கி உண்டு, ஆனால் அவர் முழுமையாக விருப்பத்தோடு செய்யலை. முழு விருப்பத்தோடு அரசியல் பண்ணலை. ஏன்னா அவர் அரசியலுக்கே சம்மந்தம் இல்லாதவர். எப்படி திடீர்னு அரசியலுக்கு வந்தார், யார் அவர் கொண்டு வந்தாங்கன்றது ஆண்டவனுக்கே வெளிச்சம். அவங்கக்கிட்ட எல்லா விதமான ஆயுதங்களும், பலங்களும், அதிகாரங்களும் இருக்கிறதுனால எல்லாரும் ஈஸியாக வழிக்கு வர வச்சிடுறாங்க. பெகாசஸ் மாதிரி ஒரு முற்போக்கான ஒரு லேட்டஸ்ட்டான மென்பொருள் சாதனம்லாம் இருக்கிறதுனால எல்லாருடைய நடமாட்டத்தையும் துல்லியமாக கணித்து அவங்களுக்கு ஈஸியாக செக்கு வச்சு சொல்கிறத கேட்க வைக்கிறாங்க. அந்த விஷயத்தில் மிகப்பெரிய விஷயம். அதை நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்கலாம், மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்க வேணும். அந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. ஒரு பெரிய அரசியல் தலைவரோ, நடிகரோ, இல்லை ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவரோ, அவங்களெல்லாம் எப்படி வழிக்கு வர வைக்கிறன்றது பெரிய அவங்கக்கிட்ட ஒரு டீமே இருக்குது. அழகாக செய்கிறாங்க. அந்த விஷயத்தில் அவங்க பெரிய ராஜதந்திரின்னு சொல்லணும். ஒருத்தரை வழிக்கு வர வைக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகமே போடலாம். அவங்க அந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. சமீபத்தில் கூட ஒரு தலைவர் அவருடைய தந்தையை காலை பிடிச்சி கெஞ்சினாராம், பாஜக கூட்டணிக்கு போனோன்னு. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். அவருடைய தந்தையை யாரை போய் சந்திச்சாருன்னா, ஆடிட்டர் தான் சந்திக்கிறார் சென்னைக்கு போய். அந்த கட்சியும் அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது தவிர அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு அணுகுமுறை, உளவியல் முறையான ஒரு ராஜதந்திரம் எதுன்னா, சோசியல் இன்ஜினியரிங்னு சொல்கிறாங்க. சோசியல் இன்ஜினியரிங்னா வகுப்புகளை முழுமையாக இருக்கிறது. இப்போ முன்னெல்லாம் வந்து பிராமணர்கள், செட்டியார்கள் வகுப்பெல்லாம் முழுக்க காங்கிரஸ் ஆதரவாளராக இருந்தாங்க. அவங்கள அப்படியே இப்போ பிஜேபியாக மாற்றிட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். தூத்துக்குடி, திருநெல்வேலியெல்லாம் காங்கிரஸ் வலுவாக இருந்த இடம். இப்போல்லாம் அது பாஜகவுக்கு மாறிடுச்சு. இதுதான் சோசியல் இன்ஜினியரிங். அங்கே இருக்கிற கம்யூனிட்டி முழுமையாக ஒருமுகப்படுத்துறது. தென் மாநிலங்களில் தென் பகுதியில் வந்து தலித்துகள், இந்த கிருஷ்ணசாமி ப்ளஸ் ஜான் பாண்டியன் மாதிரி அவங்கள வச்சு அந்த பக்கம் தலித்துகள் இழுத்துட்டாங்க. இந்த பக்கம் வட மாவட்டங்களில் திருமாவளவன் வலுவாக இருக்கிறதால இங்கே ஊடுருவ முடியல. இது அவங்களுடைய மிகப்பெரிய அணுகுமுறை. எல்லா மாநிலங்களும் இப்படி தான் செஞ்சுக்கிறாங்க, இங்கேயும் அதுதான் செய்கிறாங்க. இப்போ தலைப்புக்கு வருவோம். பாஜகவை சமாளிக்குமா திமுக அப்படின்னு தலைப்பு. அதை பற்றி தான் சொல்லணும். திமுக வந்து இன்னும் நீதி கட்சி காலத்திலே இருக்குது. பழைய அரசியல், நவீன அரசியலுக்கு இன்னும் வரலை. பாஜக சமாளிக்கணும்னா நவீன அரசியலுக்கு தான் வரணும். பிரச்சாரம் மிக முக்கியம். கருத்து கட்டமைக்கிறது அதுதான். நீங்கள் நல்லது செய்கிறீங்களோ, ஆட்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் இல்லை. ஊடகங்கள் வழியாக டெய்லி மக்களுக்கு காதில் போய் என்ன செய்தி உழுதோ அதுதான் வேலை செய்யும். இங்கே இருக்கிறவங்க பல 60% பேருக்கு வந்து விஷயம் தெரியாதவங்க தான் இருக்கிறாங்க. முழுமையாக அந்த விஷயம் தெரிஞ்சுட்டு பேச மாட்டாங்க. அதனால் கருத்து கட்டமைக்கிறது, பிரச்சாரம் மிக மிக முக்கியம். இன்றைக்கி அதை தான் ரொம்ப அசால்ட்டாக செய்கிறாங்க பாஜகக்காரங்க, அதிமுககாரங்க. திமுக வந்து நம்ம நல்லா ஆட்சி செய்கிறோம், அதனால் ஜெயிச்சிரும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஆட்சி செஞ்சாலும் ஜெயிக்க முடியாது. வலுவான பிரச்சாரத்தை கட்டமைக்கணும். அதுதான் மிக முக்கியம். இன்றைக்கி ஐடி பீப்புள்ஸு ப்ளஸ் வந்து எம்பிஏ பட்டதாரிகள்லாம் அந்த மாதிரி குழு அமைச்சு அருமையாக செய்கிறாங்க. பெரிய அளவுக்கு இப்போ இன்றைக்கெல்லாம் அவங்கள தான் மீடியா அரசியல் தான். பழைய காலத்து அரசியல் குற்றச்சாட்டுகள் ஒழுங்காக பதில் தரலைன்னா மக்கள் வந்து அதை நம்பிடுவாங்க. அதை புரிஞ்சுக்கணும் அவங்க ஃபஸ்ட்டு. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் திருக்கோயில்கள் மற்றும் மடாலயங்கள் எல்லாம் நுழைஞ்சிட்டாங்க. மடாலயங்களெல்லாம் பேசி ஒருமுகப்படுத்திக்கிறாங்க. அப்புறம் காலி மைதானங்கள், கல்லூரி, பள்ளிக்கூடம், ஸ்டேடியத்துலலாம் ஷாகா வகுப்பு நடத்தி 5, 6 வயசு பசங்களுக்கு பயிற்சி தராங்க. அப்படி உள்ள 5, 6 வயசில் உள்ள வந்தவங்க தான் மோடியும், அமித்ஷாவும். கிரவுண்ட் லெவல் ஒர்க்கெல்லாம் இப்போ தெரியாது. 10 வருஷம் கழிச்சு அதோடைய மாற்றம் விஸ்வரூபமாக வரும். நல்ல ஒர்க் தான். இதெல்லாம் சாதாரண உளவியல் அடிப்படையிலான, ராஜதந்திர அடிப்படையிலான வேலைகள் இதெல்லாம்.
ஒரு கட்டமைக்கிறாங்க. எல்லா விதத்துலயும் பணபலம், அதிகாரத்துலேருந்து எப்படி ஒரு வியூகம்னா, ஒரு உளவியல் அடிப்படையில செய்றாங்க. எல்லாமே அறிவியல் அடிப்படையில இருக்குது. கிளீனா மூவ்மெண்ட்ஸ். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பேர் குடுக்குறாங்க. ஆப்ரேஷன் கருடா, ஆப்ரேஷன் திராவிடான்னு. அது மாரி அழகா செய்றாங்க. பிஜேபிய சமாளிக்கணும்னா திமுக தன்னை புனரமைச்சு நவீன அரசியலுக்கு வந்தா தான் முடியும். பழைய அரசியல் எடுபடாது. சரி. இப்ப ஒரு நவீன உத்தி பாருங்க. முதல்ல வந்து பெரியார் பிம்பத்த தகர்க்கணும். அதுக்கு வந்து சிலைய உடைச்சாங்க. பெரியார் சிலைக்கு கலர் சாயம் பூசி அசிங்கப்படுத்துனாங்க. என்ன பல பேர் வாய வாடகைக்கு எடுத்து பேச வச்சு பார்த்தாங்க. ஒண்ணும் வேலை நடக்கல. தமிழ் தேசியம் பேசுறவங்கள கூட்டின்னு வந்து பெரியார் திராவிடத்துக்கு எதிரா மோத வைக்கிறாங்க. அது பெரிய உளவியல் உத்தி அது. உண்மையான தமிழ் தேசியம் பேசுகிற பெரியவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து திராவிடத்தோட நட்பு முரண் தான். ஆனால் சீமான் பேசுறது பகை முரண். பெரியார் என்ன இவர் பக்கத்து வீட்டுக்காரா? ஏதோ பக்கத்தில் சின்ன சின்ன பிரச்சனை, வழி தகராறு அந்த காலத்துலையும் ஆகாதுன்னு சொல்கிறதுக்கு வரப்பு தகராறா? இல்லை இவருக்கு எதிர்த்து அரசியல் பண்ணுறாரா? தமிழ் தேசியத்துக்கு எதிரானவரா? சீமானுக்கு அவர் வந்து என்ன பகை? ஒன்றுமே கிடையாது. அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரும் கிடையாது. தமிழ்நாடு தொண்டு செஞ்ச ஒரு தொண்டர் அவர். அவரை எதிர்த்து இவர் அரசியல் பண்ணுறதுக்கு வேறு எந்த காரணமும் கிடையாது. கூலிக்கு மாரடிக்கிற ஒரே விஷயந்தான். இந்த மாதிரி தமிழ் தேசியத்தை வச்சு திராவிடத்தை எதிர்க்கும் போது இளைஞர்கள் சில பேர் பார்க்குறேன், திராவிடன்னு சொல்லாத தமிழன்னு சொல்லுன்றாங்க. நிறைய பேர் மூலச்சலவை நடக்குது. இது ஒரு நல்ல உத்தி தான், அருமையான உத்தி. ஆனால் சரியான முறையில் பதில் சொல்லணும். இந்த அறநிலைத்துறை விஷயம் பேசுகிறதும் அப்படி தான். பல விஷயங்கள் வந்து உணர்வுபூர்வமானவங்க பிரச்சாரத்தில் அதை வலிமையாக எதிர்கொள்ளணும். பிஜி பட்நாயக் சொன்ன மாதிரி ஒரிசாவில் பாஜகவுடைய வலிமையான அவதூறு பிரச்சாரங்களை முழு வலிமையோடு எதிர்கொள்ளாததால் தோற்றோம் அப்படின்னு அவர் சொன்னார். திமுகவுக்கும் அதுதான் அட்வைஸ். சரி, இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.